මැච් බින්දුවයි වනිදු යන්න ගෙදර ඇති ඔය අන්න එපා මේක තවත් අපි හරි අමාරුවෙන් එන්නේ රට වෙනුවෙන් ඇති යන්න ඔයා එච්චරයි රත්තර වනිදු අයියේ අපි ඉවරයි වනිදු මොලේ නැටි එක වනිදු சொல்லுங்க வீட்டை உட்கார சொல்லு වැඩක් නෑ මචං දු 70 ඔය මැච් එක வனிது ஹசரங்களுக்கு தான் அத்தனை திட்டம் வனிதுவை வீட்டை அனுப்புங்கள் இதுதான் அவர்கள் அநேகரது குரலில் உரிக்கின்ற இந்த சோகமும் கோபமும் இப்போ நீங்க பார்த்து கொண்டு எத்தனை ரசிகர்கள் இங்கே மிகுந்த ஏமாற்றத்தோடு போய் கொண்டிருக்கிறார்கள் வீடியோ எல்லாம் பார்ப்போம் அப்படியோ வளமே நீங்க வீடியோ பாக்குறீங்க இப்ப நீங்க வீடியோ இந்திய ரசிகர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க இங்கே கண்டியில் பணிபுரிகின்ற நிறைய இந்திய நண்பர்கள் பல பேர் இங்கே வந்திருந்ததை பார்த்தோம் மறக்க முடியாத ஆள் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பாக்குறேன் இந்தியா ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் மேட்ச் ஒன்றுக்கும் வேர்ல்ட்ல யாரு கூட 6 அடிச்சான்னு சொல்லி கேட்டதுக்கு எனக்கு நீங்க நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன் டிக்கெட் ஒன்று அனுப்பியிருந்தீங்க Where are you from? Holland. Yes. Okay. வீடியோ அம்பாரே மேட்ச் பார்க்க வந்தோம் அப்படியே thank you நாங்க கேண்டில்ல இருந்து வந்திருக்கோம் நாங்க வந்தோம் one of greatness Indian fans நாங்க வந்து பார்க்க வந்தோம் ஸ்ரீலங்கா போல இருக்கு நீங்க பார்க்கலாம் இத ஓகே ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே கண்டி பள்ளிக்கலையில் இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது T20 சர்வதேச போட்டி இன்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெறுகிறது அந்த போட்டியை பார்க்க இப்பொழுது நான் கொழும்பிலிருந்து புறப்பட்ட நேரம் இப்பொழுது பிற்பகல் வேளைதான் ஆனால் 6 மணி அளவில் பள்ளிக்கலையில் நிற்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை அங்கே ARV ரோஷன் ஸ்போர்ட்ஸ் பார்க் நிறைய நண்பர்கள் இந்த இரண்டு போட்டிக்கும் வருவதாக சொல்லியிருந்தார்கள் நேற்று ஏற்கனவே சனிக்கிழமை நடந்த இந்தியா வெற்றி பெற்ற போட்டிக்கும் பல பேர் வந்திருந்தார்கள் எனவேதான் இன்றைய போட்டியிலும் அவர்களை சந்திக்கலாம் என்ற நம்பிக்கையோடு போய் கொண்டிருக்கிறேன் போட்டியை பார்க்கும் ஆர்வம் இருக்கிறது இது ஒரு தீர்மானிக்கிற போட்டி ஏற்கனவே முதல் போட்டி இந்திய அணிக்கு வெற்றியாக மாறியிருக்கிறது எனவே இந்த போட்டியில் வென்றியாக வேண்டிய நிலை இலங்கை வாகனம் ஊட்டி பேச முடியாது எனவே அடுத்த டிராபிக் லைட்டில் ஏனைய விடயங்களை சொல்கிறேன் இன்றைய இரண்டாவது போட்டியில் இலங்கை அணி வெற்றி கிட்டினால்தான் தொடரை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்றும் இந்தியா வென்றால் இந்தியாவுக்கு தொடர் வசப்படும் என்பது அனைவருக்கும் தெரியும் எனவே ஒரு முக்கியமான போட்டி இந்த போட்டியை பார்க்க என்னுடைய கண்டி பள்ளிக்கலை பயணத்தில் உங்களையும் சேர்ந்து கொள்ளுமாறு அழைக்கிறேன் முதலாவது T20 சர்வதேச போட்டிக்கு போக முடியாமல் போயிருந்தது எனவே இரண்டாவது T20 சர்வதேச போட்டி கட்டாயமாக போக வேண்டும் ஒரு தீர்க்கமான போட்டி முடிவை தீர்மானிக்கின்ற போட்டியாக இருக்கும் என்ற காரணத்தாலும் பள்ளிக்கலையில் போட்டி பார்ப்பது ஒரு சுவாரஸ்யமான அனுபவம் என்பதாலும் தனியாக புறப்பட்டேன் வாகனங்கள் ஓடும்போது நீங்கள் மொபைல் போனை உங்களது கையிலே பயன்படுத்தாமல் ஹோல்டர்ஸ் போன்றவற்றை பயன்படுத்துவது உங்களுக்கு பாதுகாப்பானது அதுதான் இலங்கையின் சட்ட திட்டங்களுக்கு அமைவானது என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த பள்ளிக்கலை 2020 சர்வதேச போட்டிக்கு ஓகே
ஹைவேக்கு எடுக்கணும். நான் ஹைவேக்கு போகிற ரோடுக்கு திரும்ப போகிறேன். இந்த பள்ளைக்கலை 2020 சர்வதேச போட்டிகள் இருக்க ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால், சர்வதேச போட்டிகள் காரணத்தால் ஒரு பக்கம் போட்டிக்கு அதிகளவான பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து நெரிசல் ஏற்படும், அதிகளவான ரசிகர்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே தான் கொஞ்சம் முன்கூட்டியே போகலான்னு சொல்லி முடிவெடுத்தேன். ஆனாலும் நேரம் கொஞ்சம் டைட் ஆகும் போல தான் தெரியுது. அதனால ஒரு 7 மணிக்கு நாணய சுழற்சி, 6 மணி அளவில் போட்டிக்கு போனால், பள்ளிக்கலை மைதானத்துக்கு போனால் கொஞ்சம் ரசிகர்களையும் சந்தித்து மைதானத்தை பற்றி அதுபோல் போட்டியை பற்றிய சில முக்கியமான விடயங்களை நேரலையில் கூட தெரிவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த காரணத்தால் தான் இந்த திட்டம். நினைத்ததை விட ஓரளவுக்கு வாகன போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு நாளாக ஞாயிற்றுக்கிழமை தானே இதுக்கு போய் பார்க்கலாம். இனி கண்டிக்கு கிட்ட போகிற நேரம் தான் நாங்கள் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குமோ தெரியாது, போய் பார்க்கலாம். மற்றபடி இந்த வாகனம் ஓடிக்கொண்டே பேசுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். இது மிக மிக ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். நாம் பொதுவாக தனியாக வாகனம் ஓடும் போது அத்தியாவசிய தேவை ஏற்பட்டால் மட்டும் இந்த கிம்பல் இல்லாவிட்டால் கோப்ரோ போன்றவற்றை தான் என்னுடைய ஒளிப்பதிவுகளுக்கு பயன்படுத்திக் கொள்வேன். அது பாதுகாப்பானது. செய்தது 2 ஹைவேக்கள், 2 அதிவேக நெடுஞ்சாலைகள் அடங்கிய இந்த வழி. இப்போது நான் மீரிகம அதிவேக நெடுஞ்சாலை மூலமாக பயணிக்க போகிறேன். ஒரு கணிசமான தூரம். அதுக்கு பிறகு கண்டிக்கு போகிறது இலகுவாக இருக்கு. போக்குவரத்து நெரிசல் குறைவான, அதிக வாகனங்கள் இன்றைய நாள் பயணிக்காத இந்த வழியை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். அதுக்கு நம்ம கூகுள் ஆண்டவர் உதவி இருக்கிறார். இந்த மீரிகம அதிவேக நெடுஞ்சாலை அழகான பல இயற்கை காட்சிகளை நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நெடுஞ்சாலை. முடியுமானவரை என்னுடைய காணொளிகளில் அவற்றை உள்ளடக்கலாம் என்று சொல்லி யோசிக்கிறேன். உங்களுக்கு பல பேர் பயணித்திருப்பீர்கள் இந்த பாதை வழியாக. புதியவர்களுக்கு, இதுவரை பயணிக்காதவர்களுக்கு, அதுபோல அவசரமாக பயணிக்கும் போது இந்த இயற்கை காட்சிகளை பார்க்காதவர்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்னோடு சேர்ந்து பயணிக்க. இந்த அதிவேக நெடுஞ்சாலை மீரிகம அதிவேக நெடுஞ்சாலை என்று சொல்லப்படுவது மீரிகமையிலிருந்து குருநாகல் வரைக்கும் பயணிப்பது, இல்லாட்ட மாவட்டகம வரைக்கும் பயணிப்பது. இந்த அதிவேக நெடுஞ்சாலை திறந்த நாளிலிருந்து நான் அடிக்கடி பயணித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு மிக பிடித்த இலங்கை நெடுஞ்சாலை இது என்று சொல்லலாம். இலங்கையில் அதிவேக நெடுஞ்சாலைகள் 3 தான் இப்போது இருக்கின்றன. இனி அது அடுத்தடுத்த அதிவேக நெடுஞ்சாலைகள் வரப்போவதாக சொல்லப்படுகிறது. இந்த அதிவேக நெடுஞ்சாலை அமைப்பதெல்லாம் எக்கச்சக்கமான ஊழல் இடம்பெறுவதாகவும், இடைநடுவே இதன் காரணமாக அடுத்த சில திட்டங்கள் தள்ளி போடப்பட்டதாகவும் சொல்லப்படுவது நீங்கள் எல்லாம் அறிந்த அரசியல் விடயங்கள். ஆனால் இதில் பார்க்குற இயற்கை காட்சிகள் ரொம்ப அழகாக இருக்கு, நல்லா இருக்கு. நின்று படம் எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு போகிற அளவுக்கு அவ்வளவு அழகாக இருக்கும். இதை வழியா தம்புள்ளை மைதானத்துக்கு போகலாம், கண்டி பள்ளிக்கலை மைதானத்துக்கு போகலாம். தம்புள்ளையில் போனால் இன்றைய நாளில் இடம்பெறுகின்ற இந்திய இலங்கை மகளிர் அணிகளுக்கு இடையிலான ஆசிய மகளிர் 2020 கிண்ணத்தின் இறுதிப் போட்டியை கூட பார்க்கலாம். என்னுடைய
வாகனம் போல ஒரு சாயல் இந்த பக்கம் இருக்கு. இப்போ இது மேரிகம ஹைவே அளவ பகுதியை தாண்டி பயணித்து கொண்டிருக்கிற இடம். ஆனா கண்டியில் நேற்றும் இன்றும் மழைக்கான ஒரு சில அறிகுறிகள் தென்படும் என்று சொல்லி வானிலை அவதான மையம் தெரிவித்திருந்தது சனி ஞாயிறும். ஆனால் போட்டியை பாதிக்கிற அளவுக்கு இருக்காது என்று சொல்லி கருதப்பட்டது. அப்படியே இன்றும் ஆகுவதாக. நல்லா இருக்குல்ல காட்சிகள். அந்த பக்கம் ஒரு பெரிய மலைக்குன்று ஒன்று இருக்கு. என்ன பெயர் சொல்லி உடனே தெரியல. பொதுவாக சொல்வார்கள் இந்த பயண முடிவிடம் டெஸ்டினேஷனை விட ஜேர்னி பயணம் தான் முக்கியம்னு சொல்லி. எனக்கும் அப்படித்தான். ஆனா இன்றைய இந்த பயணத்தை பொறுத்தவரையில் பயணமும் முக்கியம், போய் சேரும் இடமும் முக்கியம். காரணம் பள்ளிக்கலை சர்வதேச மைதானம் போட்டி ஒன்றை பார்க்க போகிறேன். அந்த போட்டியை முழுவதுமாக பார்க்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும், ரசிக்க வேண்டும். இது மட்டுமில்லாமல் ரசிகர்களையும் சந்திக்க வேண்டும், அவர்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நீண்ட காலத்துக்கு பிறகு இவ்வாறு நேரடியாக களத்தில் விளையாட்டு ரசிகர்களின் கருத்துக்களை பதிவு செய்வது ஒரு தனித்திரளான அனுபவமாக இருக்கும். வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைத்திருக்கிறேன். பாட்டுல போற பேக்ரவுண்ட் மியூசிக் ஏத்த மாதிரியே இருக்கு இந்த இயற்கை காட்சிகள் இல்லையா? எக்ஸிட் வரப்போகுது. இப்போ கண்டி கட்டிடசோட்டை குருநாகல் வீதி வழியா திரும்ப வேண்டாம். இது குருநாகலில் உள்ள தெலிய கொன்ன என்றொரு சிறு நகர பகுதி. அந்த பகுதி வழியாக தான் இப்போது பயணிக்க வேண்டும். இது குருநாகல் கண்டி கட்டிடசோட்டை வீதி. இப்பொழுது மாவத்தகம பகுதியை தாண்டி போய் கொண்டிருக்கிறேன். கேள்விகளால் வேள்விகளை நான் செய்வேன், இது ஒரு பொன்மாலை பொழுது. வானமகள் நாணுகிறாள், வேறு உடை போடுகிறாள், இது ஒரு பொன்மாலை பொழுது. பரபரப்பான மாவத்தகம நகர பகுதி. வாகனம் போக்குவரத்து எல்லாம் கொஞ்சம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தால் ஓரளவுக்கு இந்த நகர பகுதியை சுற்றி உங்களுக்கு எடுத்து காண்பிக்கலாம் என்று யோசிக்கிறேன். கண்டியை நோக்கி பயணிக்கின்ற இடங்களில் மிக முக்கியமான நகர பகுதிகளில் ஒன்று இது. மிகுந்த பரபரப்பான வர்த்தக இடங்கள் அதிகமாக சூழ்ந்த ஒரு இடம் இது மாவத்தகம. ஹேடனிய வெரல்லகம என்ற இடத்தை தாண்டி இப்போது போய் கொண்டிருக்கிறேன். பெரிய அளவு போக்குவரத்து நெரிசல் தென்னக்குமரையிலிருந்து பல்லேக்கலை நோக்கி இருக்காது என்று ஒரு நம்பிக்கை ஒன்று. போய் பார்க்கலாம். ஆனா மழை வர மாதிரி ஒரு இருட்டு. நல்லா இருக்கு இந்த கிளைமேட். இப்படியே இருந்தா சரி, மழை வராமல் இருந்தால் சரி. கட்டுகஸ்தோட்டை என்ற பரபரப்பான நகரத்துக்குள் நான் நுழைகிறேன். கண்டி பள்ளிக்கலை மைதானத்திலிருந்து கிடைத்திருக்கின்ற ஒரு தொலைபேசி அழைப்பு. அங்கே மழை சாதுவாக தூறிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி சொல்கிறது. அவ்வளவு பெரிய ஆபத்து கிடையாது போட்டிக்கு. ஆனாலும் சாதுவாக தூறுகிறது என்பது பெரிதாக மாறுமோ என்பது ஒரு பக்கம் இருக்க. பொதுவாக மைதான விரிப்புகள் மைதானம் முழுவதும் போர்த்தப்படுவதால் அவ்வளவு பெரிய ஆபத்துகள் நிகழாது. அதுபோல இந்த மழை பலக்காது என்று நம்பி இருப்போம். இது கட்டுகஸ்தோட்டை நகர பகுதி. எப்பவும் பரபரப்பா இருக்கும் இந்த பகுதி.
சரித்திர பிரசித்தி மிக்க A9 வீதி. இப்பொழுது மகாவலி கங்கை பாலத்தின் மேலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். கட்டகஸ்தோட்டை கண்டி வீதிக்கு நாங்கள் இப்பொழுது நுழைந்திருக்கிறோம். உங்களை கூட்டிக் கொண்டு போகிறேன். இந்த பாதையில் 2 கிலோமீட்டர் பயணித்த பிறகு நாங்கள் பள்ளைகளை நோக்கிய அடுத்த வீதிக்கு பயணிக்கலாம். Left onto Dharmashoka Mavatha, B550. மழை இங்கே மெதுவா தூறுது. மைதானத்துக்கு 10 கிலோமீட்டர் தூரம் இருக்கின்ற இந்த நேரம் இப்போது மழை இங்கே தூர ஆரம்பித்து இருட்டி இருக்கிறது. எனவே இது கொஞ்சம் இப்போ சிக்கலான நிலை ஒன்றை உருவாக்குமா போட்டிக்கு என்று சொல்லி நாங்கள் யோசிக்க வேண்டும். ஆனால் அடைமழை கிடையாது. எனவே மழை விட்டுவிடும் என்ற ஒரு சின்ன நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது. பார்ப்போம், போய் பார்ப்போம். பாலம் வந்தாச்சு. இன்னும் 7 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கு பள்ளைக்கலை மைதானத்துக்கு. இதுதான் பொதுவாக பள்ளைக்கலையில் போட்டிகள் நடக்கும் போது வீரர்கள் தங்குகின்ற விருந்தகம். இந்தியன் டீம் பஸ் போகுது. ஏதோ இந்தியன் டீம் பஸ்ஸுக்கு முழுமையான பாதுகாப்பு வழங்கி இப்போது இந்தியன் டீம் பஸ் போய்கொண்டிருக்கு. ஒவ்வொரு 10 மீட்டர் தூரத்துக்கும் போலீஸ் காவலர்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு டீம் பஸ் போகிற நேரம் என்னென்ன வாகனங்கள் முன்னால் பின்னால் போகும் என்று நீங்கள் பார்க்கலாம். ஆம்புலன்ஸ் ஒன்று போய்கொண்டிருக்கு, போலீஸ் எஸ்கோர்ட்ஸ், அதே போல் இந்த முதிரி வாகனங்கள், குறிப்பாக அந்த வீரர்களுக்கான உதவி வழங்குகின்ற இனியோரும் சேர்ந்து இவர்களோடு சேர்ந்து பயணிப்பது வழக்கம். எல்லோரும் சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது நான் மைதானத்துக்கு கிட்ட வந்துட்டேன். மைதானத்துக்குள்ளே வந்து எங்களுடைய பிரஸ் பாக்ஸ் ஊடகவியலாளர்கள் அறைக்குள் போனவுடன் நான் கண்ட முதலாவது காட்சி இது. மழை தூறிக்கொண்டிருக்கிறது. மைதானம் முற்றுமுழுதாக விரிப்புகளால் மூடப்பட்டிருக்கிறது. அதுபோல விரிப்புகளை அகற்றுவதா இல்லையா என்பது குறித்து மைதான பராமரிப்பாளர்கள் ஒரு குழப்பமும் இருந்தது. அந்த நேரத்தில் தான் மகளிர் கிரிக்கெட் போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருந்த காரணத்தால் எல்லோரும் ஆர்வத்தோடு அந்த போட்டியின் ஸ்கோர் விவரங்களை அறிந்து கொண்டிருந்தது. இலங்கை அணி சமரி அத்தப்பத்து தலைமையில் போட்டியை வெல்லப் போவது, ஆசிய கிண்ணத்தை முதல் தடவையாக கைப்பற்றப் போவது என்ற ஆரவாரத்தோடு நாங்கள் இந்த போட்டி மழையினால் குழம்பினாலும் பரவாயில்லை, அந்த போட்டியில் இலங்கைக்கு வெற்றி கிட்டணும் என்று சொல்லி பார்த்திருக்கின்ற ரசிகர்கள் இலங்கை கிரிக்கெட் வீரர்களோடு சேர்த்து இந்த ஊடகவியலாளர் அறையும் பரபரப்பாக இருந்தது. கமிஷனர் இல்லாரின் சிக்ஸரோடு இலங்கை அணி வென்றவுடன் அதை தனி காணொலியாக பதிந்து விடுக தந்திருது. மழை பெய்ததன் காரணமாக நாணய சுழற்சி தாமதமானது. இதன் காரணமாக கொஞ்சம் இருட்டினாலும் ரசிகர்கள் தாமதமாகத்தான் மைதானத்துக்கு வர தொடங்கியிருந்தார்கள். எனவே அவர்களில் ஒரு சிலரை போட்டி ஆரம்பிப்பதற்கு முதல் சந்திக்கலாம். தமிழில் பேசக்கூடியவர்கள் இருந்தால் அவர்களோடு பேசி பார்க்கலாம் என்று சொல்லி நினைத்தேன். அதுபோல ஒரு சில நண்பர்கள், என்னை அறிந்தவர்கள், ARV ரோஷன் ஸ்போர்ட்ஸை தொடர்ந்து பார்ப்போர் பேசுவதற்காக காத்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி எனக்கு தெரியும். எனவே அவர்களை சந்திக்க நான் இந்த ஊடகவியலாளர்கள் அறையை விட்டு மீண்டும் பள்ளைக்கலை சர்வதேச மைதானத்தின் வாயிலுக்கு போயிருந்தேன். உங்களோட ரிவ்யூ தான் மெயினா நான் பாக்குறது. சொல்லுங்க மேட்ச் பத்தி என்ன சொல்றீங்க? மேட்ச் நீ ஸ்ரீலங்கா அடிக்குது நீங்க அவ்வளவுதான். ஓகே, ஸ்ரீலங்கா அடிக்குது. ஸ்ரீலங்கா அப்படியே சுவரா ஸ்ரீலங்கா அடிக்குது. வேர்ல்ட் கப் அடிச்ச மாதிரி இங்க அடிக்கிறோம். அது ஏசியா கப். நான் அலெக்ஸ் எங்க இருந்து? மாயா டொனால்ட் அலெக்ஸ். எப்படி மேட்ச் பார்க்க வந்தீங்க? இருக்கோண்ணா. ஆஸ்திரேலியன் சப்போர்ட்டர். அது ஆஸ்திரேலியா மெக்சிகோல மறக்கல இந்த கிரவுண்ட்ல, அதனால வந்திருக்கோம். நீங்க லைஃப்ல மறக்க முடியாத ஆள். தேங்க் யூ. அமனன் ஆமா, தம்பி அனுப்புனது நான் தான். அவன வந்து கமெண்ட்ரி செஞ்ச லாஸ்ட் டைம் லங்கா பிரீமியர் லீக் இல்லையா? தேங்க் யூ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேனா? ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம். ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பாக்குறேன். இந்தியா ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் மேட்ச் ஒன்றுக்கும் வேர்ல்ட்ல யாரு கூட 6 அடிச்சான்னு சொல்லி கேட்டதுக்கு எனக்கு நீங்க நான் மெசேஜ் பண்ணிருந்தேன், டிக்கெட் ஒன்று அனுப்பியிருந்தீங்க. தேங்க் யூ.
எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. நேத்து வந்தீங்களா மேட்ச் பார்க்க? நேற்று வந்து. என்னாச்சு நேத்து? ரொம்ப கவலை. பரவாயில்ல, ஸ்ரீலங்கா போன முறையோட 50 கோல் அவுட் ஆனது இது பெஸ்ட். இன்னைக்கு அடிப்பா எப்படியும் அடிப்பாங்க. இன்னைக்கு கட்டாயம் இன்னைக்கு மேட்ச் அடிப்போம். ஸ்ரீலங்கா இன்னைக்கு எப்படியுமே வின் பண்ணும். வெள்ளாளைக்கு விளையாண்டா வெள்ளாளைக்கு இன்னைக்கு மேன் ஆஃப் த மேட்ச். மிஸ் பண்றோம் பானுக ராஜபக்ச. நீங்க பானுக ராஜபக்ச ரசிகர்னா? பானுக ராஜபக்ச பெஸ்ட். போராடி கூடி வெல்லக்கூடிய ஒரு பிளேயர் ஒருத்தர். அன்னைக்கு மேட்சை மிஸ் பண்ணோம். பானுக ராஜபக்ச இல்லாதது. அதனால பானுக ராஜபக்ச கட்டாய டீமுக்கு தேவை. தசுன் சாணக்கை விட மெத்யூஸ் டேலண்ட். அடுத்த வேர்ல்ட் கப் அவரை யோசிக்கிறதை விட இப்ப நடக்கிற மேட்சஸ் பத்தி யோசிக்கணும். உப்பு தராங்க. 2026 வரைக்கும் நாங்க 2020 வேர்ல்ட் கப்புக்கான டீம் ஒன்று டெவலப் பண்ணோம் தானே. கட்டாயம் கடைசி நேரம் திருப்பி நொண்டி அடிச்சு நாங்க திருப்பி பழைய பிளேஸை கூப்பிடுவோம். கட்டாயமா பரவாயில்ல, தோத்தாலும் பரவாயில்ல, பிளேஸ் டெஸ்ட் பண்ணுவோம். ஆனா உருப்படியான பிளேஸ் டெஸ்ட் பண்ணுவோம். உருப்படியான பிளேஸ் கட்டாயம் தேவை. அதனால தான் சொல்றேன், மெத்யூஸ் கட்டாயமா இருந்தா பெஸ்ட் ஓவர்ஸ்ல தமிழ்தாஸ் போல விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர் மெத்யூஸ். மெத்யூஸ் கட்டாயம் நம்மளுக்கு தேவை. வேற யாரும் வேணும்? சந்திமால் தேவை. சந்திமால் லங்கா பிரீமியர் லீக்ல நல்ல கலர்ஸ். சந்திமால் கட்டாயம் தேவை நம்மளுக்கு. பானுக ராஜபக்ச கட்டாயம் தேவை. இந்த பிளேஸ்ங்கிறதாக நம்மள அடிக்க டீம் வேர்ல்டுலே இல்லை. பானுக ராஜபக்ச ஏண்ட ஃபேவரட் மட்டும் இல்லை, நம்ம டேலண்ட்டை மதிக்கணுமே. அந்த டேலண்ட்டுக்காக சொல்கிறேன், பானுக ராஜபக்ச என்றைக்குமே பெஸ்ட். பானுக ராஜபக்ச இல்லைன்னா ஏசியன் கப் இல்லை. இன்னைக்கு உமன்ஸ் ஏசியன் கப் அடிச்சிருக்காங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ அந்த டீமுக்கு தேங்க்யூ. ஓகே அலெக்ஸ், தேங்க்யூ. போயிட்டு வரீங்க தானே மேட்சுக்கு? அண்ணா தேங்க்யூ. சரி, ஓகே சந்தீப். ஓகே. யூடியூப்ல பாத்துறீங்களா? யார் வீடியோஸ் ஸ்போர்ட்ஸ் மன்னார். இதான் ஃபர்ஸ்ட் டைம் பல்லக்கில மேட்ச் பார்க்க வரீங்களா? ஃபர்ஸ்ட் ஏசியன் கப் அடிச்சிருக்கோம் லேடிஸ். அதுக்கு வந்தீங்க? ஜம்புல போய் அது முடிச்சிட்டு மழை பெஞ்சு விட்டுருக்கு. ஆனா இனி மேட்ச் நடக்கும். சரி, ஓகே பை. சொல்லுங்க, எங்க இருந்து வந்திருக்கீங்க? நான் ரத்னபுரம். ஃபேமிலியா வந்தீங்களா? டிக்கெட் எடுத்துட்டீங்க? டிக்கெட் எடுத்துட்டோம். சரி, சூரியன் இருந்து அப்படியா? கண்டிப்பா போடுங்க. ஓகே. என்ன பேரு கூட? மோகன். சரி. இரண்டாவது T20 சர்வதேச போட்டிக்காக ரசிகர்கள் படியெடுத்து வருகின்ற காட்சியை நீங்கள் பார்க்கின்றீர்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை போட்டி என்ற காரணத்தால் கொஞ்சம் தாமதமாகத்தான் ரசிகர்கள் இப்போது வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கண்டி பக்கம் மழை தூறல் இருந்தது. இதன் காரணமாக சந்தேகம் இருந்தது பல பேருக்கு தொடர்ச்சியாக மழை பெய்யுமாறு. எனவே கொஞ்சம் பார்த்து மழை விட்ட பிறகு இப்போது பல பேரும் வர ஆரம்பித்திருக்கிறார்கள். டிக்கெட்டுகள் பரபரப்பாக விற்று தீர்ந்த வண்ணம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இங்கே கடும் போலீஸ் பாதுகாப்பும் வழங்கப்படுகிறது. பள்ளிக்கலை சர்வதேச மைதான வாயில் இது. ஹலோ. அம்பார மேட்ச் பார்க்க வந்தீங்க. வந்தீங்களா? அம்பாரில் டேரெக்டாக வந்து நேராக போறீங்க? நேராக
முடிய ஒரு 12க்கு பஸ் உண்டு 12 சப்போர்ட் ஸ்ரீலங்கா சப்போர்ட் வெல்லும் ஆண்டிக்கு வெல்லும் கரெக்ட்டா லேடிஸ் டீம் வின் பண்ணிட்டாங்க லேடிஸ் டீம் வின் பண்ணி கப் அடிச்ச மாதிரி இது சீரியஸா நீங்க ரெண்டு மேட்ச் நம்ம இந்த ரெண்டு விளையாட்டு வேலை இல்ல சீரியஸ் விளையாட்டு வேலை இல்ல யார் அடிப்பாங்க நீங்க ஸ்ரீலங்கா அடி ஸ்ரீலங்கால பார்த்தோம் as usual பார்த்தோம் அங்கல கோஷல் ஜெனித் பெரேராவும் அண்ட அடி எத்தனை பேர் வந்தீங்க நாங்க 6 பேர் வந்து அதால போய் தான் உங்களை மீட் பண்ணதுல கடிஞ்சா போட்டோ எங்கடாகல மும்பை இந்தியன்ஸ் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுக்கலாமா கட்டி ஸ்கூலுக்கு போகலாம் அப்படியெல்லாம் இல்லை நாங்கள் இதில் ஒன்று நல்ல வழி கிளியர் ஆகிடும் ஸ்ரீலங்கா நீங்க எங்க வந்திருக்கீங்க அக்குருணா அவரேதான் இந்த மேட்ச் பார்க்க வந்தோம். ஓகே எங்க இருந்து வந்திருக்கீங்க நாங்கள் கேண்டீன்ல இருந்து வந்திருக்கோம். நாங்கள் வந்தோம் ஒன் ஆஃப் கிரேட்னஸ் இந்தியன் ஃபேன்ஸ். நாங்கள் வந்து பார்க்க வந்தோம். ஸ்ரீலங்கா போல இருக்கு. நீங்க பார்க்கலாம் இதை. ஓகே ஒன் ஆஃப் கிரேட்டஸ்ட் இந்தியன் ஃபேன்ஸ். We should need the Indian should be victors. Today today should be victors and the series. அவர்ங்க கிண்டலா சிரிக்கா ஸ்ரீலங்கா தான் வின் பண்ணணும். இவர் கிண்டலா சிரிச்சாலும் பிரச்சனை இல்ல. Okay fine. ஏண்ட மனசாட்சிக்கு we should need India should be won the match. Okay. Okay. Thank you very much. Thank you. இத அனிவாரிய வியூ பண்ணுங்க. சரி சரி. அப்படியே. Thank you very much. Okay சந்திப்போம். வாழ்க வளமுடன். உங்களோட செல்ஃபி எடுத்துறோம். விளையாட்டு செய்தியை பார்க்கலாம். உங்களோட விளையாட்டு செய்தியை பார்த்தே தான் நாங்க உங்களோட விளையாட்டு செய்தியை பார்த்தா நாங்க ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ வைஃபோட கார்ல போறது மகளோட வீடியோ போறது எல்லாமே நாங்க பார்ப்பேன். ஃபாலோவர் நானு ஹெல்ப் பண்ணிக்கிறேன். ஓகே என்ஜாய். ஓகே தேங்க்யூ. Where are you from? Holland. Okay. போட்டி நடந்தது, பரபரப்பான போட்டியாக இருந்தது. மழை பெய்தது. அந்த மழையிலும் கூட கலையாத ரசிகர்கள் போட்டி ஆர்வத்தோடு எதிர்பார்த்திருந்தார்கள். இலங்கை அணி வெல்லும் என்ற நம்பிக்கையோடு வந்த ரசிகர்கள் ஏராளம். முதல் போட்டியில் தோற்ற பிறகு பதிலடி கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்திருந்தவர்கள் ஏராளம். அந்த இரண்டாவது டி20 சர்வதேச போட்டியின் முடிவுதான் எங்களுக்கு தெரியுமே. எனவே அதை பற்றி பேசாமல் அடுத்து போட்டி முடிந்த பிறகு இதே உற்சாகமாக வந்த ரசிகர்கள் எப்படி மனோநிலை மாறிப்போனார்கள் என்று நீங்கள் பார்க்கலாம். வசவு வார்த்தைகள் சில தணிக்கை செய்யப்பட்டிருக்கின்றன. இது தவிர ரசிகர்கள் தங்களுடைய ஏமாற்றத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்திவிட்டு போவதை நீங்கள் பார்க்கலாம். அதை வெளியே ஒரு சில ரசிகர்கள் உற்சாகமாக திரும்பி போயும் இருக்கின்றார்கள். அதிலே சில இந்திய ரசிகர்கள், சில இலங்கை ரசிகர்கள் கூட உற்சாகமாக தாங்கள் வந்ததுக்கு நண்பர்களோடு சந்தோஷமாக கழித்தோம், ஒரு போட்டியை பார்த்துவிட்டு போகிறோம், இலங்கை அணியின் தோல்வி தெரிந்த கதைதான் என்று சொல்லி ஏமாந்து போகின்ற ரசிகர்களை நீங்கள் இந்த காணொலியிலே பார்க்கலாம். சொல்லுங்க வீட்டை சரி ஓகே. எங்கே வந்திருக்கீங்க? கேண்டி அங்கேயும் கேட்டுதான். சரி எப்படி இருக்கீங்க? கேண்டில் இருக்கீங்க? காத்தாங்குடியா? அப்போ மேட்ச் பார்க்க வந்தீங்களா இல்லை நீங்கள் கேண்டில் தான் இருக்கீங்களா? தோத்தாங்க வெற்றிகரமா? என்ன சொல்றீங்க ஸ்ரீலங்கா தோத்ததை பற்றி? எடுக்க முடியாது. வெள்ள வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்களா? என்ன செய்யணும் டீம்ல சொல்லுங்களேன். ஹசரங்க டீம்ல இருந்து வெளியில எடுக்கணும். யாரை உள்ள எடுக்கணும்? போலிங் யாரு கொண்டு வரணும்? அவ்வளோ மெனக்கெட்ட வந்ததுக்கு சார் ஒரு பிரயோஜனம் டிசப்பாயிண்ட் தானே கடைசியில் இப்படி நினைப்பு பார்க்கல. சரி ஓகே தேங்க்யூ. ஓகே
நியூஸ் ஆன் அப்படியா வீடியோ ரைட் அப்படியா என்ன பேரு உங்களோட சதீஷ் நல்லா இருக்கீங்களா சார் நீங்கள் இப்பொழுது பார்ப்பது வனிது ஹசரங்களுக்கு தான் அத்தனை திட்டும் வனிதுவை வீட்டை அனுப்புங்கள் இதுதான் அவர்கள் அநேகரது குரலில் உரிக்கின்ற இந்த சோகமும் கோபமும் இப்போ நீங்க பார்த்து கொண்டு எத்தனை ரசிகர்கள் இங்கே மிகுந்த ஏமாற்றத்தோடு போய் கொண்டிருக்கிறார்கள் மழையையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் இந்த மைதானத்தில் தொடர்ச்சியாக காத்திருந்தார்கள் இந்த போட்டியை பார்ப்பதற்கு வீடியோ எல்லாம் பார்ப்போம் அப்படியோ வளமையா நீங்க வீடியோ பாக்குறீங்க இப்ப நீங்க வீடியோ நாங்க எப்போ வீடியோ மிஸ் பண்ணாம பார்ப்போம் அப்ப இன்னைக்கு லைவ்லயே வந்துட்டு போறீங்க உண்மையில சந்தோஷமா இருக்குது இப்படியான தருணங்கள் மிஸ் பண்ணாம ஈக்கணுமே ஏமாத்திரம் அன்றைக்கு மெஸ் தோத்தது அது என்ன இன்னொரு பேர் இருக்காரு ஓகே சரி உங்களையும் காட்டிட்டேன் ஆனா சீரியஸ் தோத்து இருக்காங்க என்ன தோத்திடுறாங்க அப்படின்றாலும் அதே ஜனம் நாளண்டைக்கு வரத்தானே போகுது செவ்வாய்க்கிழமை வர போறீங்க சரி ஓகே 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 நிறைய மாற்றம் இந்திய ரசிகர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க இங்கே கண்டியில் பணிபுரிகின்ற நிறைய இந்திய நண்பர்கள் பல பேர் இங்கே வந்திருந்ததை பார்த்தோம் मैच बिंदु आए वनिदु अंडे ගෙදර ඇති ඔය අන්න එපා මේක තවත් අපි හරි අමාරුවෙන් එන්නේ රට වෙනුවෙන් ඇති යන්න ඔය එච්චරයි මේ විකුණන්න එපා මැච් එක ඇවිල්ලා தமிழே சொல்லுங்க தமிழே சொல்லுங்க never ending middle and collapse for Sri Lanka it's a love story for Sri Lanka ஏர்ல எங்க ஓபனிங் பேட்ஸ்மேன் தான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க மிடிலோட சேவ் பண்ணாங்க இப்போ ஸ்டேபிள் ஆகிருச்சு மிடிலோட collapse it's a never ending love story யாரை கொண்டு வரலாம் இப்ப டீம்ல யாரையும் கொண்டு வர மாட்டேன் டீம் தான் கொண்டு வரணும் டீமை தான் கொண்டு வரணும் டீமை தான் உருவாக்கணும் சேஃப்டி நீங்க எங்க கேண்டில் இருக்கீங்களா கிட்ட தான் இருக்கு துணிச்சலாலே உள்ள வந்திருக்கலாம் நான் சமிந்து விக்ரமசிங்க கொண்டு வந்திருக்கேன் சமிந்து ஆமா சமிந்து தசுனா நிப்பாட்டிட்டு எல்லாரும் இப்ப வனிது கேட்கணும் அவனுக்கு தான் விளையாட்டு அதெல்லாம் வனிது தான் திட்டிட்டு போறாங்க எல்லாரும் உங்களுக்கு சந்தோஷம் மேட்ச் தோத்தது கவலை உள்ள எல்லாம் டிசைன் பண்ணி வந்திருக்காங்க அவரு கூட ஸ்ரீலங்கா ஜெர்சி எல்லாம் போட்டு ஏமாட்டம் தான் என்ன தவிர்க்க முடியாத ஒன்று தானே அது கேண்டில் தான் இருக்கீங்களா நீங்க நாவலப்பியா எப்படி போறீங்க இப்ப பஸ் இருக்கா வேன் பிடிச்சிருந்தீங்களா 2000 ரூபாய் வேன் எக்ஸ்ட்ரா கட்டாயம் ஃபர்ஸ்ட் டைம் இங்க கிரவுண்ட் வந்து மேட்ச் பாக்குறீங்க ஏமாற்றம் தானே இதுல ரசிகர்கள் என்னோட படம் எடுத்து கொண்டிருந்தாரு இது நேரடியில் நீங்கள் யூடியூபில் ஏற்கனவே பார்த்துருக்கக்கூடிய ஒரு காணொலி அதுல யாரோ ஒருவர் இன்னும் யூசுப்பா தான் யூசுப் பாட்டா நம்ம தானா யார் அது யூசுப் தான் சொல்றது யுவராஜ் சிங் நான் யுவராஜ் சிங் not யூசுப் பாத்தன் இப்பால் பாத்தன் பிரதர் I love you okay thank you goodbye okay ராஜா அடி ராஜா congratulations okay வீடியோ அவ்வளோடா பாப்பேன் எல்லாம் பாப்பேன் thank you தூர வின் பண்ணாது 20 டேய் இந்த சந்தோஷம் எங்களுக்கு போதும் சத்தியம் வடிது இங்க பாருங்க வாங்கிட்டாரு இங்க ஸ்ரீலங்கா கூட இங்க இந்தியா கூடியா போவீங்களா அப்படி தமிழா வந்திருக்காங்களா சரி
ஓகே தேங்க்யூ லைவ் போயிட்டு இருந்துச்சு சரி காணோம் ஓகே சரி காணா போயிட்டாங்க சந்தோஷம் போயிட்டாங்க சரி Camari. Baru kaling dia. Ya. Ya. Ya वो धोखा ये मत करा Apa tidur kopi ada Pak? Hari mas satu deh yang saya dokter mas. Dangbat dettadane maatya wanithude gan dettadane dangbat gedara yandu yandu wanithude dangbat gela vikka vechchaka dana olanne oy dangbat yandu yandu maatya atti dan gewwa world cup එක තික්කා අර බංග්ලාදේශ මැච් එක තික්කා ඔක බූරේක ඔක ගොඩේ කරගේ ඔය වගේ බූරෝ කියන්නේ මාත්‍යා ඒ දෙන්නේ මාතියෙන් කතා කරොත් මෙහෙ එන්න අයියා මේ ඉල්ලන්න අපි දෙන්න ඉන්දියා මැච් එක ඕ වීඩියෝ කරලා වැඩන්නේ ඔව් ඉලේ ගාම අපි ඉලේ ගාම ඉලේ කරසිතා